போன ஆடியோல 10வது ஸ்கந்தத்துல 42வது அத்தியாயம் பார்த்தோம். இந்த 43வது அத்தியாயத்துல குவளையா பீடவதம், மல்லர் அரங்கம், சாணுர கிருஷ்ண சம்வாதம் இத பத்தி சொல்றார். அடுத்த நாள் காலம்பர மதுரா நகரம் ஒரு பெரிய திருவிழா போல இருந்தது. கம்சன் ஏற்பாடு பண்ணி இருந்த அந்த மல்ல மகோத்சவ உற்சவம் நடைபெறுவதற்கான ஏற்பாடுகள் நடந்துட்டு இருந்தது. கிருஷ்ணனும் பலராமனும் காலையில எழுந்துண்டு தங்களுடைய நித்திய கடமைகள் எல்லாம் முடிஞ்சு மன நிறைவோட அந்த மல்லர் அரங்கத்தை நோக்கி போனா, அங்கு போகிறதுக்கு முன்பு அரங்கத்தின் அருகே இருந்த வேரிகைகள், துந்துபிகள் மற்றும் பல வாத்தியங்களுடைய முழக்கங்கள்லாம் கேட்டது. அந்த ஒளிகள் அந்த விழாவினுடைய பெருமையையும் அதே நேரத்துல கம்சன் உள்ளத்துல பதிந்திருந்த பயத்தையும் மறைவாக சொல்லிக் கொண்டு இருந்தது. அரங்கத்தின் நுழைவாயிலை அடைஞ்ச போது கம்சன் திட்டமிட்டபடி நிறுத்தி வச்சிருந்த அந்த குவலையா பீடம் என்ற ஒரு கொடிய யானை அவளை வழிய மறைச்சு நின்று இருந்தது. அந்த மாவுத்தனும் கம்சனின் கட்டளைக்கு ஏற்றபடி கிருஷ்ணனை கொல்லக்கூடிய நோக்கத்தோடு ஒரு தயார் நிலைமையில இருந்தான். கிருஷ்ணன் அவனை அமைதியா பார்த்து, எங்களுக்கு வழிவிடப்பா, இல்லை என்றால் உன்னையும் இந்த யானையையும் யமலோகத்துக்கு அனுப்பிடுவேன் அப்படின்னு எச்சரிக்கை பண்ணினார். இந்த எச்சரிக்கை அவனுடைய அகங்காரத்தை ஜாஸ்தியா பண்ணிடுத்து. அவன் யானையை கிருஷ்ணனின் மீது ஏவி விட்டான். மலை போல ரொம்ப பெருசாக இருந்த அந்த யானை அப்படியே சீறி பாஞ்சுண்டு கிருஷ்ணனை தன்னோட துதிக்கையால பிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு, ஆனால் பகவான் அதன் பிடியில் இருந்து லேசாக நழுவி வெளியில வந்துட்டார். சில நேரங்கள்ல அதனுடைய கால்களுக்கு இடையில போய் மறைஞ்சிட்டார். சில நேரங்கள்ல அதுக்கு பின்னால போய் அதனுடைய வாலை பிடிச்சார். கருடன் பாம்பை பிடிச்சு இழுக்கிற மாதிரி கிருஷ்ணன் யானையை பல அடிகள் இழுத்துண்டு போனார். ஒரு சிறுவன் ஒரு கண்ணுக்குட்டியோட விளையாடுற மாதிரி அவர் அந்த யானையோடு விளையாடினார். இதை பார்த்த மக்கள் அப்படியே ஆச்சரியத்துல மூழ்கி போயிட்டா. யானை மறுபடியும் மறுபடியும் கிருஷ்ணனை தாக்கறதுக்கு முயற்சி பண்ணித்து. ஆனா ஒரு முறையும் கிருஷ்ணன் அதை ஏமாத்திண்டே இருந்தார். கடைசியில அதனுடைய துதிக்கைய பிடிச்சு தரையில கீழே தள்ளினார். அதுக்கப்புறம் அது மேல ஏறி ஒரு சிங்கம் யானையை அடக்கிற வேகத்துல அதனுடைய தந்தங்களை எல்லாம் பிடுங்கினார். அந்த தந்தங்களாலேயே யானையையும் அந்த மாவுத்தினையும் குத்தி கீழ்ச்சார். இப்படி குவலையா பீடம் அழிஞ்சு போச்சு. பின்னர் கிருஷ்ணனும் பலராமனும் யானையின் தந்தங்களை தோளில் சுமந்தபடி மல்லர் அரங்கத்துக்குள்ள போனா. போரின் வெற்றி சின்னமாக அவர்களது கரங்களிலே அந்த தந்தம் ஒளிர்ந்தது. அவள்லாம் அரங்குக்கு வந்தபோது ஒவ்வொருவரும் அவளை ஒவ்வொரு விதமாக கண்டா. மல்லர்களுக்கு அவர்கள் ஒரு பெரிய இடிய போல தோணித்து. சாதாரண மக்களுக்கு வீரர்களில் மிகச் சிறந்தவர்களாக தோணினா. பெண்களுக்கு மன்மதனின் உருவமே வந்தது போல தோணித்து. கோப்பர்களுக்கு தங்களுடைய அன்பு சொந்தங்களாக தோணித்து. தீய அரசர்களுக்கு தண்டனை வழங்கும் நீதிபதி போல தோணித்து. ஆனா கம்சனுக்கு மரணதேவனே நேர்ல வந்துட்டது போல தோணிடுத்து. யோகிகளுக்கு பரம்பொருளின் உண்மையான தத்துவமாக தோணித்து. விஷ்ணு குலத்தவர்களுக்கு அவள்லாம் பரம தெய்வங்களா தெரிஞ்சா. ஒரே பரமாத்மா ஒவ்வொருவரின் மனநிலைக்கு ஏற்ப பலவித அனுபவமாக வெளிப்படுறத இந்த காட்சி வெளிப்படுத்துறது. குவலையா பீடத்தின் மரணத்தை கண்ட கம்சனின் உள்ளம் ரொம்ப கலங்கி போயிடுத்து. அவன் வெளியில பாக்கிறதுக்கு அமைதியாகத்தான் இருந்தான், அமைதியாகத்தான் உட்கார்ந்து இருந்தான். ஆனாலும் அவனுடைய உள்ளத்துல பயம் பெருகின்றே இருந்தது. அதே நேரத்துல கிருஷ்ணனும் பலராமனும் அழகிய ஆடைகளாலும் ஆபரணங்களாலும் அலங்கரிக்கப்பட்டு அரங்குல வந்து நின்றுருந்தா. அவர்களுடைய முக திகழ்ச்சி எல்லாரையும் கவர்ந்தது. மக்கள் அவர்களை கண்களால் குடித்தனர், நாவால் சுவைத்தனர் போலவும், மூக்கால் மணந்தனர் போலவும், கைகளால் அணைத்து கொண்டவர் போலவும் அப்படி ஒரு பரவசத்தை அடைந்தார்கள். அரங்குல கூடியிருந்த மக்கள் எல்லாரும் பேசிக்கிறா, இவாள்லாம் சாதாரண மனுஷர்கள் இல்ல, நாராயணின் அம்சமாக பூமியில அவதாரம் பண்ணினவா, தேவகியின் கருவிலே பிறந்து நந்தகோபரின் இல்லத்துல வளர்ந்தவா, பூதனையை அழிச்சவா, சகடாசுரனை நாசம் பண்ணினவா, யமலார்ஜுன மரங்களை வீழ்த்தியவா,
தேனுகன், கேசி போன்ற அசுரர்களை வதம் பண்ணினவா இவாதான். காளிய நாகனை அடக்கியதும் இந்திரனின் அகத்தை அழித்ததும் கோவர்தன மலையை 7 நாட்கள் தூக்கிண்டு நின்னவரும் இவரேதான் அப்படின்னு சொல்லி அவளுடைய புகழ பாடினா. கோபிகைகளின் பக்தியையும் அவள்லாம் நினைச்சு பாக்குறா. கிருஷ்ணரின் சிரிப்பு, பார்வை, முகமலர்ச்சி இதை எல்லாத்தையும் நினைச்சு கோபிகைகள் எவ்வளவு பரம ஆனந்தத்துல மூழ்கினாளோ அப்படின்னு அதையும் பத்தி பேசிக்கிறா. எது வம்சத்துக்கு பெருமை சேர்ப்பவர் இவர்தான் அப்படின்னும், பலராமனும் அதே போல் அற்புதமான வீரன், பிரலம்பாசுரன் போன்ற அசுரர்களை அழித்தவன் அப்படின்னும் பலராமனை பத்தி பேசிக்கிறா. இப்படி மக்கள் பேசிட்டு இருந்த போது மல்லர்களின் தலைவனான சாணூரன் முன்னாடி வந்து நின்னான். அவன் கிருஷ்ணனையும் பலராமனையும் பார்த்து, நீங்கள் இருவரும் புகழ்பெற்ற வீரர்கள், உங்களது மல்யுத்த திறமையை பத்தி சர் கேட்டு தெரிஞ்சின்றிருக்கார், அதனால தான் உங்களை இங்கே கூப்பிட்டிருக்கார். அரசனோட விருப்பத்தை நிறைவேற்றுவது குடிமக்களின் கடமை அல்லவா அப்படின்னு சொல்றான். நீங்கள் காடுகள்ல பசுக்களை மேய்க்கும் போது மல்யுத்தம் செய்து விளையாடுவதாக எங்க எல்லாருக்குமே தெரியும். ஆனா இங்க எங்களோடு போரிடுவதுல எந்த ஒரு தப்புமே இல்ல. இங்கு கிருஷ்ணன் ரொம்ப நிதானமா பதில் சொல்றார். நாங்களும் அரசனின் குடிமக்கள் தான், அவரது விருப்பத்தை நிறைவேற்றுவது எங்கள் கடமைதான். ஆனால் மல்யுத்தம் நியாயமானதாக இருக்க வேண்டும், சமமான பலம் கொண்டவர்களுக்கு இடையே நடக்க வேண்டும், இல்லை என்றால் அது அதர்மமாகிவிடும் அப்படின்னு சொன்னார். அப்ப சாணூரன் சொல்றான், நீ சிறுவன் அல்ல, சாதாரண இளைஞனும் அல்ல, 1000 யானைகளின் வலிமை உடைய குவலையா பீடத்தை விளையாட்டாகவே கொன்றவன் நீ, உன்னை எப்படி பலவீனமானவன் என்று சொல்ல முடியும்? அதனால என்னோடு நீ சண்டை போடு, பலராமன் முஷ்டிகனோடு சண்டை போடட்டும் அப்படின்னு சவால் விடுறான். இப்படி அரங்கம் முழுவதும் எதிர்பார்ப்பும் பரபரப்பும் நிறைஞ்சு போய் இருந்தது. ஒரு புறம் அகங்காரத்தாலும் அதர்மத்தாலும் நிரம்பிய மல்லர்கள், மறுபுறம் தர்மத்தை நிலைநிறுத்த வந்த பகவான். வெளிப்படையாக அது ஒரு மல்யுத்த போட்டியா தோணினாலும் உண்மையில அது தர்மத்துக்கும் அதர்மத்துக்கும் இடையிலான ஒரு மோதல்தான். உலகம் முழுவதும் அந்த தருணத்தை மூச்சையே நிறுத்திவிட்டு நோக்கிக் கொண்டு இருந்தது. பகவான் எப்போதும் பக்தர்களை காப்பாற்றவும் அதர்மத்தை அழிக்கவும் அவதாரம் பண்றார். அகங்காரம் எவ்வளவு வலிமையானதாக இருந்தாலும் இறைவன் முன்னால் நிலைத்து நிற்க முடியாது. ஒரே பகவானை ஒவ்வொருவரும் தங்களது மனநிலைக்கு ஏற்ப வெவ்வேறு விதமாகத்தான் பார்த்தார்கள். பணிவும் தர்மமும் இறுதியில் வெற்றியடையும். பக்தனின் பார்வையில் இறைவன் அன்பின் வடிவம்தான், அகங்காரியின் பார்வையில் அவன் பயத்தின் வடிவம். இறைவனை நினைப்பவர்களுக்கு அவர் பாதுகாப்பும் ஆனந்தமும் தருகிறார். இந்த நிகழ்ச்சி தர்மம் தாமதமாகலாம், ஆனால் ஒரு காலம் தோற்காது அப்படிங்கிறத உணர்த்துறது அப்படின்னு சொல்லி இந்த 43வது அத்தியாயத்தை முடிக்கிறார். தொடர்ந்து 44வது அத்தியாயத்தை அடுத்த ஆடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.